வேணும்மா. 1000 ரூபாயா? போன மாசமே நீ அட்வான்ஸ் வாங்கிட்டேன், சம்பளமும் வாங்கிட்டேன், இந்த மாசமும் அட்வான்ஸ் வாங்கிட்டேன், இன்னும் 1000 ரூபாய் கேட்டா என்ன பண்ண முடியும்? எதுக்கு அழுகுற? ஏதாச்சும் கேட்டா உடனே புசுன்னு அழுக வேண்டியது. இல்லம்மா, 2 நாளா பாப்பாவுக்கு ஜுரம். ஜுரமா? ஆமாம்மா. பிள்ளைய ஜுரத்தோட விட்டுட்டு தான் வந்தேன் அன்னைக்கு. ஆமாம்மா. உன் புருஷனுக்கு தெரியுமா? தெரியும்மா. தெரிஞ்சாலும் அவன் ஒரு பூதாத்தனமா தண்ணி போட்டுட்டு வந்து என்னை என் பிள்ளைய அடைக்கிறாம்மா. எங்களுக்குலாம் கஷ்டத்தை தாங்க முடியல. உங்ககிட்ட வந்து வாங்கிட்டு போய் பிச்சை மீதியதாம்மா என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்து வளர்த்துட்டு இருக்கிறேன். சின்ன வயசுலேயே இப்படி குடிகாரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவனுக்கு 2 பிள்ளையும் கஷ்டத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன்மா. 2 நாளாக சொல்ல அடைக்குதுமா பாப்பாவுக்கு. அவனுக்கு தெரிஞ்சவன் என்ன என் பாப்பாவே அடைக்குதாம்மா. சரி அழுகாத. உன்ன மாதிரி ஆட்கள் நீ இருக்கிறனால எப்படியும் காசா வாங்கிட்டு வந்து சமாளிச்சிருவான்னு ஒரு தைரியத்துல குடிகாரங்க கூட ஆடுறாங்க. இந்தா காசா என்ன போல பிள்ளையை பாரு, இப்பதான் அழுதுகிட்டு நிக்காத. ஒவ்வொரு குடிகாரனுக்கும் வாக்கப்பட்ட பெண்களுடைய நிலைமை இப்படித்தானா? எப்பொழுது இந்த சமுதாயம் மாறும்?